ஹலோ மக்களே! இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ஷாப்பிங் வந்தம்போது ரொம்ப பசி வந்துருச்சு. ஸோ, அதனால நம்ம ஃபுட் கோர்ட் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங்க பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபுட் கோர்ட்ல நம்பலாம் வந்து ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகும்போது, ட்ராலி வச்சு நம்ம தள்ளிட்டு போய் அத பில் போடுவோம். அதே மாரி ஆட் டூ கார்ட் வந்து இங்கே நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ, அவங்களுக்கு ஏத்த என்ன ஃபுட்டோ அத வந்து ட்ராலி மாரி குடுத்துடுறாங்க. ஸோ, அந்த பிளேட்டர ஃபில் பண்ணிட்டு, ஸோ இதே நம்ம ஊரா இருந்தா ஸ்டார் பிரியாணி அது மட்டும் இல்ல, தலப்பாக்கட்டு பிரியாணி எல்லாமே நம்ம சாப்பிடலாம். ஸோ, வெஜ்ஜா இருக்கிறவங்களுக்கு ஏ டூ பி, நான்வெஜ்ஜா இருக்கிறவங்களுக்கு பிரியாணி தான். ஸோ, அந்த மாரி சூப்பர் டிஷ்ஷஸ். பட் என்னங்க பண்ணுறது, இங்கே அந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ, சாலட் அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரூட்ஸு, குக்கீஸு அண்டு நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளே வந்து எனி அதர் பிக் பண்ணி ஃப்ரூட்டோட மிக்ஸ் பண்ணி அந்த சாலட் மாதிரி சாப்பிடலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து ஃப்ரைஸ் எப்போதுமே இங்கே பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வந்து இருக்கும். அண்ட் நமக்கு சாஸ் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன சாஸ் வேணுமோ அதையும் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் தான் எப்போதுமே. மஸ்டர்ட், ஹனி மஸ்டர்ட்னு சொல்லி இருக்கும், அதுவும் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி செலக்டிவ் சாஸஸ் வந்து எடுத்துகிட்டு அந்த ட்ராலியில் ஃபுட் எடுத்துகிட்டு இப்போது வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். நம்ம ஊரில் மைனீஸ் மாதிரி இங்கே வந்து ரேன்ச்சுன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அதுதான் இங்கே ஃபேமஸ். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. என்னங்க பண்ணுறது, நம்ம பிரியாணி இப்படி சாப்பிட்ற மாதிரி இப்போ பாஸ்தா, ஃப்ரைஸு இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இட்ஸ் ஓகே, இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான். ஸோ இந்த பிளேட்டரில் வச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக நம்ம அதில் செலக்ட் பண்ணி அந்த ட்ரேயில் வச்சு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் தாங்க பில் போடணும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ட்ராலியில் வச்சு ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் பில் பண்ணுறது. ஸோ அதனால் இந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, டெசர்ட்ஸ்க்கு தனி அண்டு ஃப்ரூட்ஸு, குக்கீஸு எல்லாத்துக்குமே தனியாக பேக் பண்ணி ரோ மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ஷாப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என் பையன் சீஸ் கேக்கை எடுத்தான் அண்ட் மோர் ஓவர் சாக்லேட் ட்ரஃபலும் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு பிடிச்சத எடுத்துகிட்டு அந்த ட்ராலியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லைனில் நின்று அதுக்கப்புறம் நாங்கள் பில் போட்டோம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு அனுபவம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளேட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில் போடுறது, அதுக்கு ஒரு லைனில் நின்று, ஸோ டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் ஜாலியாக காலரை தூக்கிட்டு இதில் என்ன ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட்டரை கூப்பிட்டு நம்ம சர்வரை கூப்பிட்டு நம்ம ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுவோம். பட் இங்கே வந்து தண்ணியிலேருந்து எல்லாமே நம்ம பிக் பண்ணி ட்ராலியில் வச்சு அதுக்கப்புறமேல வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து கவுண்டரில் நின்று பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க சாப்பிட போகணும். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா, தண்ணி விலையோட பார்த்திங்கன்னா 7 இருக்கட்டும், கோக், பெப்சி இந்த மாதிரி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்பவே வந்து இங்கே கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் எல்லாருமே வந்து ட்ரிங்க் வந்து பிக் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே ஃபுட்டில் வந்து சாப்பிடும்போது நிறைய பேர் பெப்சி, கோக் அந்த மாதிரி வச்சுட்டு தாங்க குடிக்கிறாங்க. நான் எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஊர் கோலா உருண்டை மாதிரி தாங்க. இது வந்து மட்டன் பால்ஸ் அஸ் வெல் அஸ் பார்த்திங்க அதில் அப்படின்னா ஸ்ட்ராபெர்ரி ஜாம், ஸோ ஸ்ட்ராபெர்ரி பியூரின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாஸ்தா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அஸ் வெல் அஸ் ஹனி மஸ்டர்ட். அப்புறம் சரி காஃபினாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து மில்க்கு கிடையாதுங்க. இந்த ஊரில் எல்லாமே தனி காஃபி தான். காஃபி லாட்டின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி நம்மளே குடிக்கிற மாதிரி.